அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற ரெசிபி வந்து இந்த பான் வந்து நாங்கள் வீட்டுக்கு தேவைக்கு கொண்டு பான் வந்து அதில் மிஞ்சி பேலன்ஸ் ஆகி இல்லாட்டி அப்படி வச்சு பட்டு இந்த காஞ்சொலி இருந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு இது பான் புடி ஒன்று செய்கிறது எப்படின்னு செய்ய பார்ப்போம். அதுக்கு தேவையான வந்து ஃப்ரெஷ் மில்க் எடுக்கணும், பால், அதுக்கு 2 முட்டை. அளவு வந்து உங்களோட பானை பொறுத்து பான் எவ்வளோ வைக்கணும்னு பார்த்து தான் எடுக்கணும் பால். அப்போ அதில் 2 முட்டையை உடச்சி போட்டு நல்லா பீட் பண்ணணும். இப்போ ஒரு இந்த பானை துண்டு துண்டாக பிச்சு போட்டு அதில் சின்ன துண்டாக பிச்சு போட்டு ஒரு 1/2 ஹவருக்கு போல் ஊற வைக்கணும். எண்டக்கா தண்ணிமாய் காசுடு டிக்காமிங் காசுடு ஏன்சன மிச்சம் டிக்மாய் இன்ச்சன்ஸ்னா இரிவினமாக இருந்துச்சுன்னாக்கா அவிச்சத்துக்கு பிறகு வந்து அது வந்து ரப்பர் மயம் ஆகும். தனிமாக இருந்துச்சுனாலும் டேஸ்ட் இருக்காது. ஆக்சுவலி அளவாக கொஞ்சம் லைட்டாக டிக்க வைக்கிற மாதிரி பார்த்து தயக்கணும். ஊற வச்சுட்டு இது வந்து அவ்வளோ சாமனம் தேவையும் இல்லை, ஈஸியான இது வேலை சுருக்க பண்ணி செஞ்சிடும். மேலும் எனக்கு நினைக்கிற மாதிரிக்கு 1/2 hour தான் போகும் இது செஞ்சு முடிகிறதுக்கு. எனக்கு 1 hour போகும். இது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணுறதுக்கு 1/2 hour என்றாக்கா 1 hour போகும். சாமனம் அவ்வளோ தேவையில்லை. ஜஸ்ட் பாலும் முட்டையும் வெண்ணிலா கொஞ்சம் சீனி அவ்வளோதான் தேவை, கிஸ்மிஸ். சும்மா சரி கொஞ்சம் தண்ணி மாய்க்கிறேன்னு சார் எனக்கும் பானை பிச்சு போட்டு அது அளவு வரக்காட்டி கொஞ்சம் பானை பிச்சு போட்டு பால் எல்லாம் ஊற்றி அளவாக டிக்க வர மாதிரிக்கு அதுக்கப்புறம் வந்து பூட்டி வைக்கணும் 1/2 hour. அரைவருக்கு பிறகு திறந்து பார்த்துட்டு அதில் வந்து கரண்டியால் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். ஆனால் எப்படிக்கும் நல்லா பிணைஞ்சு விடணும். மனுஷனா கையால் தான் பிணையணும். ஏன்னுச்சுன்னா துண்டாக எல்லாம் நல்லா பிணைஞ்சு விடணும். கையால் பிணையிற வந்து லேசி ஸ்பூனால் எப்படி செஞ்சாலும் சரியாக கம்ப்ளீட் ஆகாது. அதை சுற்றி கையாலே இதை பிணைஞ்சிட்டு சீனி வந்து எங்களோட டேஸ்ட் பொறுத்து நாங்கள் வந்து இப்போ பாண்ட அளவுக்கும் இது பால் இதுக்கும் சீனி எங்களுக்கு டேஸ்ட் பார்த்து நாங்கள் போடணும். அப்புறம் வெனிலா ஒரு 1 teaspoon போல், கிஸ்மிஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து கலர் எங்களுக்கு தேவையான கலர் போடணும். நான் வந்து 2 கப் பிரித்து 2 கலர் போட்டிக்கிறேன். 2 வந்து ஒன்றில் பச்சை கலரும் ஒன்றில் வந்து பிங்க் கலரும் போட்டிக்கிறேன். உங்களோட விருப்பம் என்ன கலர் ஒன்றா போடணும். என்ன மிஞ்சி போன பானோல வீசாமல் செஞ்ச இது நல்லா ஸ்வீட் உண்டு. இந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும். அளவு பார்த்து நாங்கள் எங்களுக்கு தேவையான கப்பில் ஊற்றி ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். ஒரு 35-40 minutes போல். ஏன்னு சொன்னாக்கா இந்த ஒரு இது எப்படிக்கும் 35 நிமிஷம் மட்டும் போல் அவிச்சு எடுத்தால் போதும். கரெக்டாக 35 நிமிஷம் போல் அவிச்சு எடுத்தாக்கா. சிம்பிள் டெசர்ட், நல்லா டேஸ்டாக செஞ்சு பாருங்கள்.
இந்த இட்லி அவிக்கிற சட்டி அதில் ஒரு கோப்பை எனக்கு இட்லி அவிக்கிற தட்டு வந்து அதில் வைக்கலாம் சுட்டி இந்த சின்ன கோப்பையை வச்சு அதுக்கோஸ்கோ இந்த கோப்பையை வச்சு ஃபாயில் பேப்பரால் கவர் பண்ணி தான் அவிக்கிறேன். ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷம் போல் வச்சு அவிச்சு எடுத்தால் கரெக்ட். இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ஈஸி ரெசிபி. செஞ்சு பார்த்து நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.